அனைவருக்கும் வணக்கம். நான் மரியசீலன் திலக்ஸ். தமிழ் மொழி யூடியூப் தளத்தினூடாக இணைந்திருக்கிறீர்கள். எங்களுடைய தளத்திற்கு புதிதாக வருகின்ற உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் காணொலிகளாக உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மிக முக்கியமான செய்தி ஒன்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கின்ற அருண் சித்தார்த்தினுடைய கட்சி அலுவலகம் நேற்றிரவு தீ வைக்கப்பட்டிருக்கிறது. இது பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. அருண் சித்தார்த் உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக சர்ச்சைகளுக்கு பெயர் போன ஒருவர். இவர் தமிழர்களுடைய விடுதலை போராட்டம் தொடர்பிலும் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய செயற்பாடுகள் தொடர்பாகவும் சமூக வலைதளங்களூடாகவும் ஏனைய ஊடகங்கள் வாயிலாகவும் விமர்சித்து வரும் ஒருவர். இவர் தொடர்பில் தமிழ் மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறது. தமிழர்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தி வருபவராக கூட, தமிழர்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் ஒரு நபராகவும், தமிழர்களுடைய போராட்டத்திற்கும் தியாகங்களுக்கும் எதிரான ஒருவராக தமிழ் மக்கள் மத்தியில் இவர் பார்க்கப்படுகிறார். இவர் சமூக வலைதளங்களூடாக பல தகவல்களை அண்மை காலத்தில் வெளியிட்டிருந்தார். தான் விடுதலை புலிகளுக்கு எதிரான கருத்துக்களையும் அவர்கள் செய்த படுகொலைகள் அட்டூழியங்கள் தொடர்பாகவும் உண்மையான தகவல்களை வெளியிட்டு வருகிறேன். இதனால் எனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக அண்மை காலமாக இவர் செய்தி வெளியிட்டு வந்தார். தற்போது நேற்றிரவு இவருடைய அலுவலகம் தீ வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இந்த காணொலியில் நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம். அதாவது யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் அமைந்திருக்கின்ற தாயக மக்கள் கட்சியின் அலுவலகம் மீது இனந்தெரியாத நபர்களினால் தீ வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று நள்ளிரவு 12:50 மணியளவில் கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் அருண் சித்தார்த்தின் வீடும் கட்சி அலுவலகமும் அமைந்திருக்கின்ற கட்டிடத்தின் மீதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. கட்டிடத்தின் வாயில் பகுதியில் 2 பேர் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளையும் அருண் சித்தார்த் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் செய்தி வெளியாக இருக்கிறது. 238 KKS வீதி தாவடி யாழ்ப்பாணம் என்ற விலாசத்தில் அமைந்திருக்கின்ற தன்னுடைய வீடும் அலுவலகமும் இருக்கின்ற கட்டிடத்திற்கு இனந்தெரியாத நபர்களால் திட்டமிட்ட வகையில் தீ வைக்கப்பட்டிருப்பதை ஜனநாயகத்தை மதிக்கும் இந்த நாட்டு மக்களுக்கு, ஊடகங்களுக்கும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்வதாக அருண் சித்தார்த் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். இந்த தீ வைப்பு சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதனை மௌனமாக்கும் நோக்கில் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரும் கொலை மிரட்டல் முயற்சிகளின் ஒரு பகுதியாகவே இந்த தாக்குதலை நான் கருதுகிறேன். இது தனிப்பட்ட சம்பவம் அல்ல, கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான நேரடி தாக்குதலாகும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். நான் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருவது போல, ஆயுதங்களுக்கும் வன்முறைக்கும் பயங்கரவாதத்திற்கும் அடிப்படையும் கூளை நான் கிடையாது. அச்சுறுத்தல்களாலும் கொலை முயற்சிகளாலும் எனது குரலை யாரும் அடக்க முடியாது. இதைவிட என்னுடைய குரல் மீண்டும் மீண்டும் ஓங்கி ஒலிக்கும் என்ற விடயத்தையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். எனது கருத்து சுதந்திரம் என் உயிரை விட பெருமதியானது. எனது கருத்து சுதந்திரத்திற்காக மட்டுமல்ல, இந்த நாட்டின் கடைசி குடிமகனின் கருத்து சுதந்திரத்தையும் பாதுகாப்பதற்காக நான் என் உயிரையும் தியாகம் செய்ய தயாராக இருப்பதாகவும் அவர் செய்தி வெளியிட்டு இருக்கிறார். இந்த தாக்குதலின் மூலம் என்னை மௌனமாக்க முடியும் என எண்ணும் சகல வன்முறையாளர்களுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் அது ஒரு போதும் சாத்தியமில்லை என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சம்பவம் குறித்து உடனடி நியாயமான மற்றும் வெளிப்படையான விசாரணையை நடத்த வேண்டியது தொடர்புடைய அதிகாரிகளின் கடமை என்பதனையும் இவ்வேளையில் வலியுறுத்துகிறேன் என்று அருண் சித்தார்த் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். அருண் சித்தார்த் அவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள் மற்றும் அந்த விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தொடர்பில் கடுமையான விமர்சனத்தை பொதுவெளியில் வைத்து வருபவர். ஆனால் இந்த அருண் சித்தார்த் தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள், எதிர்மறையான கருத்துக்கள் இருக்கின்றன. அண்மையில் கூட அவர் தன்னுடைய சமூக வலைதளத்தில் பல ஆடியோ ஆதாரங்களை வெளிப்படுத்தி இருந்தார். விடுதலை புலிகள் மற்றும் அவர்களுடைய தலைவர் தொடர்பாக இழிவாக பேச வேண்டாம் என்று கூறி சில தமிழ் ஆதரவாளர்கள் அருண் சித்தார்த்திற்கு நேரடியாக அழைப்படுத்து அவரை கேட்டுக்கொண்டனர். ஆனால் அதனை ரெக்கார்ட் செய்து அருண் சித்தார்த் அவர்கள் சமூக வலைதளங்களில் அண்மை நாட்களாக பதிவிட்டு வந்தார். இதற்கு பின்புதான் இந்த தாக்குதல் சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் தமிழர்கள் மத்தியில் இந்த தாக்குதல் வரவேற்கப்படுகிறது. ஆனால் வன்முறையை யாரும் வரவேற்கக்கூடாது. யாராக இருந்தாலும், எதிரியாக இருந்தாலும், துரோகியாக இருந்தாலும் சரி, வன்முறை என்பது ஒரு தவறான எடுத்துக்காட்டு, தவறான விடயம். உண்மையில் இந்த வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் தமிழர்கள் மத்தியில் பரவலாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதாவது நேற்றிரவு அருண் சித்தார்த்தின் அலுவலகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்
அது அருண் சித்தார்த்தாலேயே திட்டமிட்டு ஒழுங்குபடுத்தப்பட்ட நபர்களால் தான் நடத்தப்பட்டதாக தமிழ் மக்கள் சிலர் இந்த குற்றச்சாட்டை சமூக வலைத்தளங்களில் வைக்கிறார்கள். இந்த பிரச்சனையை திசை திருப்புவதற்காக தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கொள்வதற்காக அருண் சித்தார்த் அவர்கள் தானே இதனை நடைமுறைப்படுத்தி தன்னுடைய கட்சி அலுவலகம் மீது தானே ஆட்களை ஒழுங்குபடுத்தி இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கிறார்கள். அவர் தற்போது நேற்றைய தாக்குதல் நடந்த சிசிடிவி காணொலியை அருண் சித்தார்த் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். இது தொடர்பாக போலீசார் விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். போலீசார் நிச்சயம் நடவடிக்கை எடுப்பார்கள். யாராக இருந்தாலும் வன்முறை ஏற்றுக்கொள்ள முடியாதது. இவ்வாறான வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். கருத்து சுதந்திரம் எல்லோருக்கும் இருக்கிறது தான். ஆனால் கருத்து சுதந்திரம் என்பதற்காக எல்லைமுறை விமர்சிக்கவும் கூடாது. ஆனாலும் ஒருத்தர் எல்லைமுறை விமர்சிக்கிறார் என்று சொன்னால் அவரை சட்ட ரீதியாக தண்டிக்க முடியும். ஆனால் இவ்வாறான வன்முறை சம்பவங்கள் ஊடாக அவரை அழிக்கவோ அல்லது அவரை தண்டிக்கவோ யாருக்கும் உரிமை இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வன்முறை சம்பவம் தொடர்பில் போலீசார் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்று.